நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம். எதுக்கு அஸ்ட்ராலஜி ரூ. 300 ரூ. 400 கொடுத்து கைரேகைலாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஓகே, இது நான் முன்னாடியே நான்லாம் படித்து தெரிஞ்சுட்டேங்க. ஆனால் இது ஒரு நுண்ணறிவாக ஒரு லாஜிக் ஒரு மேஜிக்காக சூப்பராக இருக்கும். சரிங்களா, நம்ம இந்த இந்த கலையெல்லாம் கற்றுக்கிற போது. நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு தெரிஞ்சது நான் சிம்பிளாக சொல்கிறேன். ஓகேங்களா, ஒரே ஒருத்தருக்கு மட்டும் இது அத்தனையுமே சிறப்பாக இருக்குது. அது லாஸ்ட்டாக நான் சொல்கிறேன் யாருக்கு சொல்லி. சரிங்களா, நான் எல்லார் வீட்லையும் எங்கள் வீட்டில் யாரை பார்த்தாலும் கையை வாங்கி வாங்கி பார்த்துக்கிறேன். நல்லா இருந்தால் ஓகே அப்படியே சொல்லிட்டு பாராட்டிட்டு போயிடுவேன். ஒரு மாதிரியாக இருந்தால் மனசில் வச்சுக்கிடுவேன். சில பேர் கையை வாங்கி பார்த்துட்டுன்னு அவங்களுடைய வண்டவாளம் தண்டவாளமாக எனக்கு தெரிஞ்சு போயிடும். சரிங்களா, இதெல்லாம் உண்மைதான். ஆனால் ஜாதகம் ஜோசியம் மிஸ் ஆனால் கூட கைரேகை வச்சே பார்த்துக்கலாம். பெண்களுக்கு வந்து லெஃப்ட் ஹேண்டு, பசங்களுக்கு ரைட் ஹேண்டில். இந்த இருக்குது பார்த்தீங்களா, இவங்க யாருன்னு சொன்னால் இவங்க தான் எங்கள் புதன். இந்த புதன் என்ன பண்ணுவாங்க, இந்த புதன் மேடு கரெக்டாக இருந்துச்சுன்னா அவங்க தாய் மாமா உறவு இருக்கும். கல்வி எஜுகேஷன் சூப்பராக பட்டை கலப்புன்னு வச்சுக்கோங்க. இந்த இருக்காங்க இல்லையா, இது வந்து சூரியனுங்க, நம்ம தந்தைங்க சூரியன். சரிங்களா, அந்த சூரிய மேடு நம்ம கரெக்டாக இந்த கோடு மேலே இப்படி ஏறி இருக்கும். சம்டைம்ஸ் இப்படி போயிருந்துச்சுன்னா கண்டிப்பாக கவர்மெண்ட் ஜாப் இருக்கும். பட் அப்பாவுடைய பாசம், அப்பா நமக்கு கடைசி வரைக்கும் அவருடைய நம்ம கூட இருப்பார். அவருடைய ப்ராப்பர்ட்டி, தாத்தா ப்ராப்பர்ட்டி, ஸோ எல்லாமே கிடைக்கும் நமக்கு. கண்டிப்பாக அப்பா சம்பாரிச்ச சொத்து நமக்கு கிடைக்குங்க. எனக்கு ரொம்ப பலமாக இருக்குங்க சூரியன். அது எங்கள் ஊருக்கே தெரியுங்க. எனக்கு ரெண்டுமே பலம்தான். இருந்தாலும் சூரியன் வந்து எனக்கு சூரியன் இல்லாட்டி நம்மளாம் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து என்ன சொன்னால் சனிங்க, மை டார்லிங். சனியை வந்து எல்லோரும் திட்டுங்க. சனி பகவானை வந்து சனி எத்தனையோ நாள் திட்டிருக்கீங்களே, திட்டாதீங்க. ஏன் சனியை திட்டக்கூடாதுன்னு சொன்னால், இந்த சனியில் இருக்கிறதுங்க நம்ம நம்ம ஆயுளில் தீர்மானம் பண்ணுறதே சனி ரேகை கரெக்டாக இருக்கணும். சரிங்களா, அதை பார்த்தோன்னே நான் கண்டுபிடிச்சிருவேன். நான் இப்போ யார் மனசு கஷ்டப்படுன்னு சொல்லக்கூடாது. இதில் வந்து சனி ரேகையில் ஒரு ரேகை இருக்கும். இது இருந்தால் கண்டிப்பாக அரசியல், நீ அரசியல் உன்னை விட்டே போகாது, நீ அரசியலுக்குள்ள போய் வின் பண்ணணும். சரிங்களா, இந்த சனி ரேகை ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு ஆளுக்கு இருக்குது. அதை நான் கடைசியாக சொல்கிறேன். நான் அடிக்கடி அவர் கையை பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். தூரத்தில் இருந்தாலும் கையை பார்த்துட்டே இருப்பேன். உங்களுக்கே புரியும் நான் நினைக்கிறேன். இந்த இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து குரு. இந்த குரு என்ன பண்ணுவார் தெரியுமா, இந்த குரு வந்து நம்மளோட பணம், செல்வாக்கு, குழந்தை, செல்வம் எல்லாமே இந்த குரு தேங்க. இந்த குருவுக்கு கீழே இந்த இருக்கு பாருங்கள், செவ்வாய். டான் செவ்வாய். இதை மட்டும் எங்கள் அப்பா பார்க்கணும். சரிங்களா, இந்த செவ்வாய் இருக்குன்னு சொன்னால் நமக்கு கொஞ்சம் நிறையா ப்ராப்பர்ட்டி, நம்ம ஒரு செல்வாக்கோட கொஞ்சம் நமக்கு டென்ஷன் இல்லாமல், டிப்ரெஷன் இல்லாமல் இருக்குது. இந்த ரேகை நமக்கு கரெக்டாக இருந்தால் கரெக்டாக இருக்கும். இந்த இருக்குது பார்த்திங்கன்னா, பள்ளம் அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மூலையில் இது ராகு. பள்ளமாக இருக்கக்கூடாது, சமமாக இருக்கணும்னு வச்சுக்கோங்க. ராகு, இந்த ராகு வந்து பள்ளமாக இருந்தாண்டா கொஞ்சம் லைஃப்பில் பிரச்சனையாக இருக்கும். செவ்வாய் கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி, சொத்து எல்லாமே நமக்கு இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே இருக்குது பாருங்கள், இது வந்து நம்ம அம்மா சந்திரன். இங்கே பார்த்துக்கோங்க, இது சூரியன். இங்கே இருக்குது சூரியன், இது வந்து சந்திரனுங்க. இந்த சந்திரன் மேடு கொஞ்சம் ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா நம்ம தாய் நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம அம்மா சப்போர்ட் எப்பயுமே இருக்கும். நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக சுவையான உணவு சாப்பிட்டுட்டே இருப்போம். சந்திரன் மேடு நல்லா இருந்துச்சுன்னா. எனக்கு சந்திரன் மேடு நல்லா இருக்குது, சூரியன் மேடு நல்லா இருக்குது, சனி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. செவ்வாய் தான் கொஞ்சம் செவ்வாய் நல்லாத்தே இருக்குது. ஆனால் என் வாய் தான் கொஞ்சம் சரியில்லை. அது இதுலேயே இருக்குது. ஓகேங்களா, சந்திரன் வந்து அம்மா, என் அப்பாவும் கரெக்டு, அம்மாவும் கரெக்டு. ஓகேங்களா, இந்த மாதிரி தெரிஞ்சுக்கலாம். இந்த இருக்குது பார்த்தீங்களா, அந்த மூலையில் உங்கள் கை கடியில் ஒரு வளைய மாதிரி இருக்கும். இது வந்து கேதுங்க. கேதுனா கடைசி பிறவி. இந்த கேது வந்து என்ன பண்ணுவார்னா, நமக்கு இதுதான் கடைசி பிறவி. அந்த கோடு லைன் கட்டாகாமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதிலே தெரிஞ்சிடும். அந்த கடைசி பிறவியில் என்னன்னா, முன்னக்கூடியே நடக்கிறது, முன்னாடியே தெரிகிறது. இது எல்லாமே வந்து கேது காட்டுறதே நமக்கு. சரிங்களா, ராகு பள்ளமாக இருக்கவே கூடாது. நேராக இருந்துச்சுன்னா நமக்கு நல்லது. இந்த இருக்குது பாருங்கள், இது வந்து சுக்கிரன். கணவன் மனைவி நம்ம வசதியாக வாழ்கிறது, இது நம்ம ஒய்ஃபு, நம்ம கணவர் நம்மளை பாசமாக வச்சுக்கிறது, அவர் இருக்கிறாரா, எங்கே போயிட்டார் அப்படின்ற எல்லாமே இந்த இதில் தான் இருக்குது. சரிங்களா, நெக்ஸ்ட்டு வந்து அரசியல்னு சொன்னால் இதுதான் அரசியல். இப்படியே சொல்லிட்டு போனால் ஈஸியாக சொல்லலாம். அந்த கையை வச்சு கரெக்டாக நம்ம கண்டுபிடிச்சலாம். கடைசியாக சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, யாருக்குடா அந்த கை சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த இருக்குது பார்த்தீங்களா, இங்கேருந்துங்க நம்ம ஆயுள் ரேகை இருந்தால் இங்கேருந்து இப்படி ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. ஆயிலில் எந்த பிரச்சனையுமே வராது. இங்கே விட்டு ஓட்டி இருந்துச்சுன்னா சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூ அந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும்னு வச்சுக்கோங்க. இந்த இருக்கு பாருங்க, இந்த லைனு. அப்புறம் ஒய்ஃபு, இதெல்லாம் சொல்ல மாட்டேன் நான். சரிங்களா, இது எல்லாமே சூப்பராக செம்மையாக இருக்கும்போது விஜய் அண்ணனோட கையை அடிக்கடி பார்ப்பேன். அவருடைய லைன்ஸு, கை ரேகை எல்லாமே சூப்பராக இருக்கு. நான் சும்மா சொல்லலை. அதுவும் டக்குன்னு இப்படி கை நீட்டுற போதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். பார்த்தீங்களா, யாராவது போனாலும் எங்கேயாவது அரசியல் யாராக இருந்தாங்களா, வின் பண்ண மாட்டாங்களா, நாங்கள் கையை பார்த்து தெரிஞ்சிருவேன். சம்மந்தம் இல்லாமல் எனக்கும் சனி பகவான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க. என்னையும் அரசியலில் கொண்டு வந்து விட்டுருச்சு. அதனால தான். ஆனால் வாழ்க்கையில் அரசியலில் ஜெயிப்போனா என்னன்னு தெரியல. இதுதான்
இது பாருங்கள். ஆனால் குறி சொல்லுங்க, ஒரு 100 கூட வாங்குங்க. ஆனால் அதுக்கான 300 400 வாங்காதீங்க, பாவம் இல்லையா? தேங்க்யூ.